வந்து பேக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு? இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கா, இது எப்போ போல சொல்கிறா அப்படின்ட்டு நாங்கள் இது பண்ணிட்டோம், நெக்லெக்ட் பண்ணிட்டோம். ஆனால் கில்லி வந்து நிறைய வாட்டி பார்த்துட்டா. அமரன் வந்து இப்போ நாங்கள் தான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். தயவு செஞ்சு நான் திரும்ப போடுவேன். ரொம்ப சேட்டை பண்ணுவா. வீட்டே ஃபுல்லாக நாஸ்தி பண்ணுறது, அவங்க அப்பாவோட சேர்ந்துட்டு ஓவராக ஏதாவது பண்ணிகிட்டே தான் இருப்பா. சரி, என்ன வீட்டெல்லாம் நாஸ்தி பண்ணுறீங்களா? ஏன்? சும்மா சும்மா. அம்மா பாவம் இல்லை இப்போ? இல்லை, பாவம் இல்லை. இதான் என்னோட ரூம். ஓகே, நான் எப்படி நீட்டாக வச்சுருக்கேன்னு பாருங்க. பார்க்குறோம். கேமராவில் மட்டும் பேசுறது இல்லை. ஆனால் Don't crucify the paper. 8 வயசுல வந்து ஓட்டு போட்ட அதிசயம் முற்றாதான் நடக்குது. முன்னாடி இதுக்கு முன்னாடி அந்த புறத்து மகராணி, ஓ ஓ அந்த புறத்து மகராணி, அழகிய லைலா துதுதுது, அவள் இவளது ஸ்டைலா துதுதுது, சந்தன வேலா துதுதுது, இவள் மன்மத புயலா துதுதுது. நீங்க வந்து வீட்டில் வந்து நிறைய பேசுவீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்படியா? அம்மா சொன்னாங்க நிறைய பேசுவா, சேட்டை பண்ணுவா அப்படிலாம் சொன்னாங்க. தெரியுமா? அம்மா வச்சு கேட்போமா அதெல்லாம்? ஓகே, ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு உனக்கு அம்மா எவ்வளோ பிடிக்கும் கொஞ்சம், அதனால அவங்க அம்மா வந்து வச்சு செய்யலாம் அப்படின்ற முடிவில் வந்து ஸ்டார்டிங்கே என்கிட்ட சொன்னா, இன்டர்வியூவில் பாதியில் அம்மாவை கூப்பிட்டுருங்க அப்படின்னு. கூப்பிடுவோமா அம்மாவை? ஓகே கூப்பிட்ருவோம். ஸோ ஹாய் மேம். ஹாய். ஓகே, இந்த கியூட்டியோட அம்மா. ஓகே, மித்ரா எப்படி இருப்பாங்க வீட்டிலலாம்? வீட்டில் ரொம்ப நாட்டி தான். ரொம்ப நாட்டியா? பட் இருந்தாலும் சின்ன வயசுலேயே ரொம்ப அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க மித்ராவை நினச்சி? ப்ரௌடாக தான் இருக்குது. ஓகே, நம்ம பொண்ணு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பண்ணுறா அப்படின்ட்டு. ஓகே, அவளுக்கு வந்து பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு? இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கா, இது எப்போ போல சொல்கிறா அப்படின்ட்டு நாங்கள் இது பண்ணிட்டோம், நெக்லெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, நீ எப்போ போல் இதை சொல்கிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் லைக் அதை கேட்டுகிட்டே இருந்தா. நான் எனக்கு வந்து போகணும், அதை கற்றுக்கணும் மித்த எந்த விஷயமா கேட்பா, அவ்வளோதான் விட்டுருவா. பட் இது கேட்டுகிட்டே இருந்ததுனால ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு நினச்சி ஜாயின் பண்ணோம் கிளாஸில். ஓகே, ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவளுக்கு இப்போல்லாம் நீங்கள் கிளாஸ் போயிருக்கீங்கன்னு வேறு என்கிட்ட சொல்லியிருந்தா. ஃபஸ்ட் கிளாஸ் அவள் அட்டன் பண்ணா. ஓகே, பர்த்டே கேக் இது வந்து அவனால் ஒரே நாளில் அதை கற்றுக்க முடியுமா அப்படின்னு தெரிலன்றதுனால நான் போனேன். பட் அங்கேயுமே கடைசி டேலாம் அவங்களே கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. அப்போ அவளே வந்து பண்ணான், அங்கே வந்து பண்ணி கற்றுக்கிட்டா. அப்படியா? ஓகே, இந்த 100 ஃப்ளேவர் வந்து கேக் பண்ணாங்கல்ல, மிட் நைட் ஃபுல்லாக பண்ணாங்களாம். அது 4 hours பண்ணான். 4 hours. பட் இருந்தாலும் அவங்களுக்கு அது பெரிய விஷயம் தான். ஸோ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அவள் அந்த வின் பண்ண மூமெண்ட், அதை அச்சீவ் பண்ணி? அது பண்ணி முடிக்கும் போதே அப்பா அப்படின்னு நடுவில் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. பட் ஃபைனலி முடிச்சிட்டா. அவளுக்கே பண்ணணும்னு ஒரு விஷயம் இருந்திருக்கு. அது எப்படி முடிச்சாதான் தெரியல. ஆனால் சொன்னால் பெயின் இருக்குது, இந்த க்ரீம் 100 இதுக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி போடும்போது எங்கள் கையெல்லாம் பெயின் இருக்குன்னு தான் சொன்னான். பட் பண்ணி முடிச்சிட்டா. என்ன ரொம்ப நீங்கள் வந்து அவளை திட்டிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் எதுக்கெலாம் அதிகமாக அவளை திட்டுவீங்க? வீட்டில் ரொம்ப சேட்டை பண்ணுவா. வீட்டே ஃபுல்லாக நாஸ்தி பண்ணுறது, அவங்க அப்பாவோட சேர்ந்துட்டு ஓவராக ஏதாவது பண்ணிகிட்டே தான் இருப்பா. அப்பா செல்லமா? ஆமாம், அப்பா செல்லமா நீங்கள்? சரி, என்ன வீட்டெல்லாம் நாஸ்தி பண்ணுறீங்களா? ஏன்? சும்மா சும்மா. அம்மா பாவம் இல்லை இப்போ? இல்லை, பாவம் இல்லை. எதனால உங்க மேல இப்படி வருது? அவளுக்கு வந்து அப்பா மட்டும் தான் அப்படின்ற மாதிரி இருக்கா? நான் வந்து திட்டுவேன், அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. அதனால பாத்தி அவர் ஒன்று எதுவுமே சொல்லாம ஸ்கோர் பண்றாரு. ஆனால் அங்கிட்டு போய் அம்மாட்ட சொல்லுவார், பார்த்துக்கோ சொல்லுவார் தானே அவர். நீ சொல்லு. நான் வந்து ஒரு வில்லி கெட்டப்ல இருப்பேன் அவளுக்கு. அவங்க அப்பா வந்து அப்பா நம்ம அப்பா எதுவுமே நம்மள சொல்ல மாட்டான். பாத்தியா, இப்போ வச்சு தெரியுதா? அவன் நீங்க சொன்னோன்னு ஒரு லுக்கு விட்றா அங்கேருந்து. இவ்வளோ நாள் உங்களே நல்லவனா நினச்சேன் அப்படின்னு. அப்படி தானே பார்க்குறப்பாரு. இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுவார் அம்மாட்ட. அவன் ஏதாச்சும் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஏதாவது இது ஏன் பண்ணுறேன்னு கேட்டால் ஒரு 5 minutes அமைதியாக இருப்பாள். அடுத்து நான் அந்த பக்கம் போகும்போது அடுத்த செகண்டே வேறு வேலை பார்ப்பான். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன்னு கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டிலலாம் கொட்டி அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இரிட்டேட் ஆகும். மேபி ஆகலாம். திட்டுவேன். அம்மா இதுக்கெல்லாம் திட்டுறாங்கல்ல, உனக்கே தோணி இருக்கா? சரி நம்ம தான் சேட்டை பண்ணுறோம்ப்பா அப்படின்னு தோணி இருக்கா? தோணுதே இல்லை. நான் பண்ணிகிட்டே இருப்பேன். எப்படி இருப்பேன்? அப்பா என்ன ஃபுல் சப்போர்ட். நீ என்ன பண்ணால் இது சொல்ல மாட்டாரா? எதுவுமே சொல்ல மாட்டார், திட்டவே மாட்டார் அவரு.
ஏன் திட்ட மாட்டாரு? தெரியாது. கேட்டிருக்கேன் அம்மாட்ட எனக்காச்சு, அப்பா எதுவும் சொல்ல மாட்டாங்க நீங்க ஏன் சொல்றீங்கன்னு? கேட்டதே இல்லையா? ஓகே. ஸோ குக்கிங்ல நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடா? இல்லை அவங்க அப்பா தான். உங்க அப்பா தான். சரி இது போதுமே. ஓ அப்பா கிட்ட இருந்து வந்த பழக்கமா அது அதெல்லாமே? சின்னதுல இருந்து அவர் குக் பண்றப்ப கூட சேர்ந்து உட்காந்துருப்பா. மேபி அதனாலே என்னன்னு தெரியல, எனக்கும் குக்கிங்க்கும் செட்டே ஆகுது. உனக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? இப்போ அக்கா வீடியோ பார்த்து கப் கேக் பண்ணேன், பட் குக்கிங்ல எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? தெரியாதே. தெரியாது. அவ்வளோ ஒரே ஆன்சர் தெரியாது. இல்லை அப்பா பண்ணுறதை பார்த்து எதுவும் உனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சா? சரி சிங்கிங்ல அம்மா நல்லா பாடுவாங்களா? சிங்கிங் எப்படி? அது வாய்ஸ் நல்லா இருக்கு அப்படின்றனால நாங்கள் கிளாஸ் சேர்த்தோம், அது அப்படியே கொஞ்சம் செட் ஓ ஆகிடுச்சு. நீங்கள் சொன்னால அவளே ப்ராக்டிஸ் பண்ணதா? ஓகே. ஸோ மித்ராவுக்கு வந்து என்ன கார்ட்டூன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்? பெப்பா. ஓகே பா பெட்ரோல். ஓகே. அடுத்து கேபிஸ் டால் ஹவுஸ். டிவியெல்லாம் பார்ப்பாளா? நல்லா ஃபுல் பார்ப்பா. டைம். அப்படியா? ஓகே. உங்களுக்கு எப்படி இருக்கும் உட்காந்து? ஏன்னா இப்போ இப்போ இருந்தாலும் பேக்கிங்லாம் பண்ணுறா, டிவி பார்க்குறா, அப்பப்போ தானே பார்க்குறா, உங்களுக்கு அதனால சரி பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு விடலாம் இல்லை? இல்லை மித்த நாளில் ஓகே, லீவ் டைமில் ஃபுல் டைம் ஓடும், காலைல நைட் வரைக்கும் ஓடும். எங்களால பண்ண மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஒர்க்கு கொடுத்து அமுச்சு விட்டு நாங்கள் பார்ப்போம். பாத்தியா இதெல்லாம் பண்ணுறாங்க. அதான் நான் இன்னைக்கு நைட்டு சொல்ல போறேன். நான் பார்க்கறது தான் நீங்களாம் பார்க்கணும். நீங்கள் என்ன பார்ப்பீங்க? அவங்க பாவம் இல்லை. பெப்பா பா பெட்ரோல் அம்மா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்கல்ல? பார்க்கவாங்க. பார்ப்பாங்களா? உங்களுக்கு என்ன காமனா என்ன பார்ப்போம் நம்ம? மிஸ்டர் பீன். காமனா போடு, நம்ம என்ன பார்ப்போம்? மிஸ்டர் பீன். ஓ நீங்களும் அவரும் பார்ப்பீங்களா சேர்ந்து உட்காந்து? அதனால காமனா போடு, நீயும் பாரு. நீங்கள் தான் பழக்கி விட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதுவும் சேர்த்து. அப்படியா? ஓகே. ஸோ மித்ரா சினிமாலாம் பார்ப்பீங்களா? படம் அந்த மாதிரியெல்லாம் பாப்பனே. பார்ப்பீங்களா? எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் எனக்கு அச்சுக்கும். ஒவ்வொரு படத்துக்கும் மாறும். அப்படியா? வேற யார் பிடிக்கும் சிவகார்த்திகேயன் தாண்டி? சந்தோஷ். சந்தோஷ். சந்தோஷ் பிரதாப். சந்தோஷ் பிரதாப். அரண்மனையில் வருவார். வேற என்ன படம்? சார்பேட்டை. சார்பேட்டா. ஓகே ஓகே ஓகே. ஓ பெரிய ஃபேனா நீங்கள்? ஃப்ரெண்டு. ஃப்ரெண்ட். ஓகே ஓகே. ஸோ மித்ரா வந்து ரீசெண்டாக நீங்கள் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னா என்ன படம் சொல்லுவீங்க? படம் பார்த்தே பல வருஷம் ஆன மாதிரி யோசிக்கிறா. ஃப்ளாஷ்பேக் இப்போ தான் போயிருக்கா, வருவா இங்கேருந்து ஏதோ ஒரு படம். படம் பேர் தெரியல. தெரியலையா? 100 வாட்டி பார்த்துருப்பேன் அந்த படம். அமரன். கில்லி. ஓகே. விஜய் பிடிக்குமா? பிடிக்காதா? சூப்பர். ஆனால் கில்லி வந்து நிறைய வாட்டி பார்த்துட்டா. அமரன் வந்து இப்போ நாங்கள் தான் ஸ்டாப் பண்ணி வச்சோம். தயவு செஞ்சு நான் திரும்ப எதனால அமரன் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இத்தனை டைம் பார்க்குறக்கு? அதில் ஃபைட் சீன்ஸ்லாம் வரல. ஓ ஃபைட் சீன்ஸ் அது பார்க்க நல்லா இருக்கு, அதுதான். ஓகே. உங்களுக்கு என்ன ஆக்ஷன் தான் ரொம்ப பிடிக்குமா? சரி ஓகே. இப்போ சிவகார்த்திகேயன் படம் எல்லாம் சொன்னீங்கல்ல, உங்களோட ஃபேவரட் ஆக்டர் மூவிலேருந்து ஏதாவது டைலாக் சொல்லி காட்டுங்க பார்ப்போம். இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த ஏதான் இந்த ஏதான் எங்கேயுமே எனக்கு பயம் இல்லைடா. ஏரியா ஐயா கில்லிடா. இப்போ விஜய் வந்து பிடிக்காத நான் விஜய் டைலாக் மட்டும் வருது. நீங்கள் ஒரு டைலாக் சொல்லுங்க. நான் ஓகே. திரும்பி கேட்டா அக்காவுக்கு சொல்ல வராதே. சொல்லுங்க. உங்கள் ஸ்மைல் க்யூட்டாக இருக்கு. இதோட டைலாகே இல்லையே. படம் டைலாக் சொல்லுங்க. படம் டைலாக் தான் சச்சின் படத்தில் வரும். ஒன்றை பார்த்து சொல்கிறேன், அந்த பேபியாக க்ரியேட் பண்ணி. வருமா? தெரியலையே. அம்மாவும் படம் பார்க்க மாட்டாங்க, நான் அவனுக்கு தனியாக காட்டுறேன், ஆஃப் ஸ்க்ரீனில் காட்டுறேன். வேறு என்ன எங்கள் வீட்டில் பண்ணணும்னு எனக்கு ஆசை? ஹோம் டூர். ஹோம் டூர் போகலாமா? அவள் நிறைய டாய்ஸ் வச்சுருக்கேன்னு என்கிட்ட சொன்னா. ஸோ டாய்ஸ்லாம் பார்க்க போகலாமா? போகலாம். ஓகே. ஸோ மித்ராவோட விஷக்காக நாங்கள் வந்து ஹோம் டூர் போகிறோம். உனக்கு தனி ரூம் இருக்கா? வர்றா. ஸோ அவளுக்குன்னு தனியாக ரூம் இருக்குது, அதில் நிறைய விஷயங்கள்லாம் பதுக்கி வச்சுருக்கா, நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஸோ போய் காட்டுவோம்மா எல்லாத்தையும். ஓகே வாங்க, ரூம் வந்து வந்துட்டோம், சொல்லுங்கள். இதுதான் என்னோட ரூம். ஓகே. நான் எப்படி நீட்டாக வச்சுருக்கேன்னு பாருங்க. பார்க்குறோம். மித்ரா வந்து நீட்டாக வச்சுருக்கா ரூம். இதான் நீங்கள் நீட்டாக வச்சுருக்காதா? ஆமாம். ஓகே. அது என்ன பேப்பர்லாம் ஏதோ உங்கள் எரிஞ்சு இப்போலாம் தூக்கி போட்டு வச்சுருக்கீங்க? கேம் விளாண்டானே அதான். அப்படியா? ஸோ மித்ரா ரூம் வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குது. பொம்மைலாம் பறக்க விட்டு வச்சுருக்கா ஒரு சைடு. கேமராவில் மட்டும் பேசுறது இல்லை. ஆனால் டோன்ட் கசக்கிஃபை த பேப்பர். ஓஹோ, இது என்ன பேப்பர்? அதுவா, நான் டீச்சர் கேம் விளாண்டேன் அதான். ஏறி மிதிக்கிறதெல்லாம் கேம்மா? ஆமாம். எங்கே பாபி மம்மையை காணும்?
அதுவா ம் என்னோட வீட்டில் இருக்கு. உங்கள் வீட்டில் இருக்கா? ஓஹோ, அதான் தண்ணிக்குள்ளே போட்டு முக்கி விளையாடுவீங்க. இதெல்லாம் என்ன எடுத்து வச்சுருக்கீங்க? ஆல்பம். ஆல்பமா? காட்டிடுங்க யார் யாருன்னு. இது நான், இது நான், இது அம்மா, இது நான். அப்படியா? எஸ் எஸ். ஓகே. இது நான், இதுவும் இந்த க்யூட்டாக இருக்க பாப்பாலாம் மித்ரா கிடையாது. நான் தான். நீங்களா? நீங்கள் தானே சொன்னீங்க நான் க்யூட்டாக இருக்கேன்னு. ஓ, ஞாபகம் இருக்கா? ம். அடுத்து இங்க இன்னொரு க்யூட்டான ஒரு பாப்பா இருக்கு. அது யாருன்றது வந்து மித்ராக்கே தெரியாது. நான் தான். யார் இது? நான் தான். நீங்களா? யார் சொன்ன நீங்கன்னு? அப்போ எதுக்கு என் ஆல்பமில் இந்த ஃபோட்டோலாம் போடுவாங்க? யார் இதெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. இவளும் ஒண்ணா. காட்டு, அதே மாதிரி போஸ் காட்டு. என்ன போஸு? அதே மாதிரி இந்த சைடு அதே மாதிரி இருந்தா. இது என்ன? இங்க பாருங்க. இது வந்து நம்ம மித்ரா குட்டி. இது நான் தான். இங்க அதே போஸ் கொடு பாப்போம். இங்க பாத்தீங்களா நான் ஓட்டு போட்டுருக்கேன். அப்படியா? 8 வயசுல வந்து ஓட்டு போட்ட அதிசயம் மித்ராட்ட தான் நடக்குது. முன்னாடி இதுக்கு முன்னாடியா? ஆ. சோ நாங்க மித்ராவோட ஆல்பம், கியூட்டான ஆல்பம்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்களா ராபிட்? ஆமா. என்னது? நான் வதச்சிட்டேன். அப்படியா? அதே மாதிரி டிரைவ் எல்லாமே பண்ணியிருக்கா. இவகிட்ட இப்போ ஒரு கேம் செக்மெண்ட் போறோம். நான் சில ஸ்டில்லாம் காட்டுவேன், அதே மாதிரி பண்ணி காட்டணும் நீ. ஓகேவா? ஓகே. ஓ காட். ஓ காட். ஓ காட். ஐயோ காணுமே. ரியாக்ஷன் வீடியோ பண்ணுவியா? எங்க சிரிக்கிற மாதிரி பண்ணு. அங்க பார்த்து பண்ணு. ஓகே, அழுகணும் இப்ப. இது சிரிப்பு வருது, அழுகணும். சிரிப்பு வரலையே. ஓகே, ஷாக். மயக்கம் வருது, வெக்கம். அவளோட ஆக்டிங் திறமைகள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வேற என்ன ரியாக்ஷன் அழகா பண்ணுவேன்? கோமா, அங்க பார்த்து பண்ணு. கோமா அவ கோமா பண்ணுவா. கோமா பண்ணு. ஆனா இப்ப இந்த ஹோம் டூர் வந்து அவ என்னன்றதுல அவளோட ஹோம் டூர் காட்டுறது வந்து என்னன்னா, ஓகே இது மித்ரா ஃபேவரட். இந்த ஒரு டாய் பிடிக்காது. ஹாரி பாட்டர் எனக்கு பிடிக்கும். இந்த மூணும் பிடிக்கும். திரும்ப சொல்லுங்க. 3 2 1 ஸ்டார்ட். சிறகன விரித்தால் கூந்தல இங்கே, சூரிய நிலவாயானது அங்கே, என் மனம் இன்று போனது எங்கே, மன்மதனே உன்றது இங்கே. கன்னத்தை தொத்தால் சந்தனம் கொட்டும், வெக்கத்தை தொத்தால் குங்குமம் கொட்டும், புன்னகை பார்த்தால் மல்லிகை மொத்தம், பார்த்தால் பருவம் மூச்சு மொத்தம், காலடி ஓசக கம்பனை கேட்டது அம்மம்மா. பிக்காசோவின் ஓவியம் ஒன்று, பித்தோவானின் சிம்பனி ஒன்று, பெண்ணாய் மாறியதோ அந்த புறத்து மகராணி. ஓ ஓ அந்த புறத்து மகராணி. அழகிய லைலா துடுடுடு, அவள் இவளது ஸ்டைலா துடுடுடு, சந்தன வேலா துடுடுடு, இவள் மன்மத புயலா துடுடுடு, அததா பூவின் மானாதா. ஓ ஓ அழகுக்கு இவள் தான் தாய்நாதா. இவ பண்ணது என்னால மூச்சுட முடியல. என்னமா பாடுறீங்க? ஃபியூச்சர்ல இவ சிங்கர் ஆகுறான்னு அவளை இன்டர்வியூ பண்றேன்.